கடந்த ஒரு ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வீண் வம்புக்கும் போகக்கூடாது, எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடக்கூடாதுன்னு ஒதுங்கியே இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி, இந்த 7ஆம் இடம்ன்றது களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் இடத்துல அந்த செவ்வாய் வரக்கூடிய இந்த ஸ்தானத்துல செவ்வாய் தோஷம் யார் யாருக்கெல்லாம் அந்த ஜாதக ரீதியாக இருக்குதோ, மிதுன ராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானும் பாக்குறதுனால இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள், நீங்க வெளிநாடு சென்று ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அந்த ரீட்டைல் பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியில இருக்கிறார். 8ஆம் தேதி 12வது மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தனுர் ராசியிலேயே இருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாயின் பார்வையில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த பார்வை என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, 4ஆம் பார்வையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கிறார். இந்த குரு பகவானின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால சமசப்தம ஸ்தானத்துல, அதாவது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த சனியினுடைய பார்வையும் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் மீது படுறதுனால இந்த காலகட்டம் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது பலமாக இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான கோச்சார நிலவரப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி 7ஆம் இடமான அந்த சமசப்தம ஸ்தானத்துல நடைபெற போகுது. இந்த 7ஆம் இடம்ன்றது களத்திரக்காரகன், அடுத்து கம்யூனிகேஷன் பவர், இந்த மாதிரியான சில காரகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மன ரீதியான ஒரு குழப்பங்கள்ல இருந்து ஒரு போல்டான ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அதிகப்படியான ஒரு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கடந்த ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வீண் வம்புக்கும் போகக்கூடாது, எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடக்கூடாதுன்னு ஒதுங்கியே இருந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மனோபலத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த 7ஆம் இடம்ன்றது களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் இடத்துல அந்த செவ்வாய் வரக்கூடிய இந்த ஸ்தானத்துல செவ்வாய் தோஷம் யார் யாருக்கெல்லாம் அந்த ஜாதக ரீதியாக இருக்குதோ, செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல அந்த திருமண வரன்கள் ஒத்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுவரைக்கும் திருமணத்துல தடைப்பட்ட அந்த செவ்வாய் தோஷ நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும், உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதற்கும் உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானும் பாக்குறதுனால இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள், நீங்க வெளிநாடு சென்று தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கும், அடுத்து அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல அதே சமயத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த இடத்துல முக்கியமா எந்த தொழில் நல்ல ஒரு விற்பனை அளவை அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அந்த ரீட்டைல் பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு
நல்ல ஒரு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ப்ராடக்ட்டோட பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிராண்டடா ஆகுறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் நல்ல ஒரு ரீச் அடையறதுக்கு, அதாவது இதுவரைக்கும் நீங்க அந்த பிசினஸ்ல பட்ட முயற்சிகள், பாடுபட்ட அந்த உழைப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு லாபமாகவும், நல்ல ஒரு தொழில் அமைப்பாகவும் மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் அயராது பாடுபடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு மதிப்பு, ஒரு அதிகாரம், இதெல்லாமே எப்போதுமே இவர்களுக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உடனே அது பறிபோகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும், உங்கள் தொழிலுடைய ஒரு வளர்ச்சியையும் காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல உங்களுடைய கடனுடைய அளவும் இந்த 45 நாட்கள்ல குறையக்கூடிய ஒரு தருணம். அதிகப்படியாக கடன் பிரச்சனையினால வீட்டுல ஒரு பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான கடன் தொந்தரவுகள் இருந்து, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும் போது வருமானத்தை அதிகரிக்க போறார். அதே சமயம் அந்த உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வியாதிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை அடைவதற்கு உண்டான ஒரு இலக்கை அடைய போறாங்க. இது நாள் வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்திருக்கும் இவர்களுக்கு. அதை நம்மளால ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். இப்ப அந்த குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் பார்வையும் செவ்வாய் மீது, செவ்வாயின் பார்வையும் குருவின் மீது விளறதுனால இந்த காலகட்டம் அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகமான அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். குடும்பத்துல பிரிந்தே இருக்கக்கூடிய சில கணவன் மனைவிகளுக்கு இடையே, அதாவது கணவன் மனைவியரிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவரும் ஒரு ஒற்றுமையோட ஒரு பிணைப்போட வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு மாற்றத்தை இந்த லைஃப்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா மிதுனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால, வேலையின் காரணமாக குழந்தைகளை பிரிந்து இருக்கலாம், இல்ல வெளிநாட்டிலேயே 2 பேருமே இருந்து ஒரே வீட்டுல இருந்து தனித்தனியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான பிரிவுகளை அதிகப்படியாக கொடுத்திருப்பார். இப்போ மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. ஏதோ லைஃப ஓட்டணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு மெஷின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த 45 நாட்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அது உயர் அதிகாரியா போகிறதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கலாம், உங்களுக்குன்னு உண்டான ஒரு பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியாக அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழு அளவிலான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிகப்படியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. அதே சமயத்துல மிதுன ராசி என்பவர்கள் யாரெல்லாம் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் அதுல எல்லாம் அவமானங்கள், எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க சரிவர செய்து முடித்தும் கூட அதுல அவமானங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் இருக்குமே ஒழிய அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க.
இந்த 45 நாட்கள்ல அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள், குழந்தை அமைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம், அந்த கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றமாக இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியமும் இயற்கையாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.